ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேது வந்து எம்எல்ஏவாக ஆயிட்டாருங்க. அதனால் அவருடைய கட்சிக்காரர் எதிர்கட்சி எல்லாம் அவங்க கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக எம்எல்ஏ சேதுவை தேடி வந்திருக்காங்க. அப்போது உடனே ஈஸ்வரி பேசுகிறாங்க, அப்போனா எதிர்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா சேதுக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்கும்ல, நம்ம ஐஷா கல்யாணம் பண்ணிக்கிறவன் அமைச்சராக இருந்தால் நமக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சபை ஆட்கள் எல்லாம் பேசும்போது ஈஸ்வரி வந்து, ஏங்க சேதுவை ஆதரவு தர சொல்கிறீங்க உங்கள் கட்சிக்கு, அது எப்படி சும்மா சொன்னால் எப்படி, ஒரு அமைச்சர் பதவி எதனா கொடுக்குறேன்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாயை விட்டுடுறாங்க. இது ராசாங்கத்துக்கு கோவம் வந்து, ஈஸ்வரி வாயை மூடிக்கிட்டு கம்முனேரு, இது மாதிரி குதிரை சவாரிலாம் எனக்கு தேவைப்படாது, பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை மாமா, நான் தலையிடக்கூடாது தான், இருந்தாலும் நம்ம பையன் கௌரவமாக காரில் போனால் அது ஒரு சந்தோஷம் தானே அமைச்சராக ஆகி, அதுக்காக தான் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. உடனே எதிர்கட்சி ஆளுங்க எல்லாம் அப்படியே செஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சேது வந்து சேதுவை கேட்குறாரு, சேது முடிவு என்னப்பா நீ சொல்லுப்பான்னு கேட்குறாரு அவங்க அப்பா ராசாங்கம். அப்போ உடனேயே சேது, நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு தரலை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை வேண்டான்ட்டு அவமானப்படுத்தி ஒதுக்கி விட்டு போன கட்சி இவங்க, அப்படியாப்பட்டவங்களோட நான் சேர விரும்பலை, எனக்கு உங்களுடைய மானமும் மரியாதையும் தான்ப்பா தேவை, நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு சேது. உடனே பரவாயில்ல சேது, நீ இப்படி ஒரு பதிலை சொன்னேன்னு மோகனா வந்து அவரை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா சாவித்திரியும் தாமரையும் முடிவு எடுத்து ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்தில் வந்து தாமரையும் தாமரை வீட்டுக்காரையும் பிரிக்கிறதுக்காக சாவித்திரி திட்டமிடுறாங்க. அப்போ எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பிச்சைக்காரனை நம்பி ஏமாத்துட்டோம், எங்கள் பொண்ணுக்கும் இவனுக்கும் செட் ஆகலை, அத்து விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க அத்து விடுறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த சித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ என்னம்மா கம்முன்னு இருக்க, அந்த தமிழ்ச்செல்வி பாட்டுன்னு அவளும் சைலண்ட்டாக இருக்க, அவளை எதனா ஃபோன் போட்டு வெறுப்பேற்றுமா அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி ஃபோன் போடுறாங்கங்க தமிழுக்கு. ஏ தமிழ், என்னடி பண்ணுற நீ, என்ன தேர்தலில் நின்னா உனக்கு என்ன பெரிய திமிருன்னு நினப்பா, எனக்கும் என் பிள்ளைக்கும் எவ்வளோ தீங்கு செஞ்ச நீ, அதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் ஆப்பு வச்சோம் பாரு உனக்கு, அதான் இந்த ஈஸ்வரியை பகச்சிக்க கூடாதுன்றது, நான் கருணாக பாம்புடி, நான் கொத்தாமல் விட மாட்டேன் என்கிட்ட வந்தாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன தேர்தலில் தோற்று போய் மூக்கு உடஞ்சி போய் நீ உக்காந்துட்ருக்கியா அப்படின்றாங்க. உடனே தமிழ் சொல்கிறாங்க, என்னது நான் மூக்கு உடஞ்சி போயிருக்கிறேனா, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வெறும் 432 ஓட்டில் ஜெயிச்சுட்டு அங்கே தான் மூக்கு உடஞ்சி போய் உக்காந்துட்ருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏய் என்னடி எவ்வளோ திமிருந்தா இப்படியெல்லாம் பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து படிக்கணும், அதனால் நான் ஃபோனை வைக்கிறேன்றாங்க. ஏய் என்ன நீ ஃபோனை வைக்கிறேன்ற, வைக்காதடி ஃபோனை அப்படின்னு ஈஸ்வரி அதட்டி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, ஏ பெருசு, என்ன வயசானமா, நிம்மதியாக சாப்பிட்டோமா, நிம்மதியாக தூங்கணுமா, மாத்திரை போட்டோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு பாம்பு கொத்துச்சு பல்லி கத்துச்சு இது மாதிரி சீனெல்லாம் விடக்கூடாது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே உங்களுக்கு கோவமாகுது, ஏய் சித்ராவை போட்டு திட்டுறாங்க, உன்னால தாண்டி நான் அவளுக்கு கால் பண்ணேன், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், நீ தாண்டி ஃபோன் பண்ணி பேச சொன்னேன், அவள் பாரு எப்படி மரியாதை கட்டத்தனமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ராஜாங்கமும் வந்து மோகனாவும் உக்காந்துட்டு கணக்கு வழக்கு பார்க்குறாங்க. அப்போது ஈஸ்வரி வந்து ஐஷை கூட்டிகிட்டு வராங்க. ஐஷு வா, உன் விஷயத்தை பாரு, வாழைப்பழத்தில் ஊசி இறக்குனா மாதிரி இப்போது சேதுக்கு எப்படியாவது ஐஷை கட்டி வச்சிருங்கன்னு நான் சொல்ல போகிறேன் பாருன்னு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ராஜாங்கம் கிட்ட பேசுகிறாங்க ஈஸ்வரி. மாமா சேதுவும் வாயை திறந்து சொல்லிட்டா போல, அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராஜாங்கம் சொல்கிறாரு, அது மாதிரி ஏற்கனவே அவசரப்பட்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இப்போ அவன் வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்போவாவது பொறுமையாக இருக்கலாம், பொறுமையாக வேற ஒரு பொண்ணை தேடி அவன் வாழ்க்கையில் முடிவு எடுக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமான்றாரு. மோகனாவும் சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஈஸ்வரி நானும் வெளியிலலாம் பொண்ணு தேடிட்டுருக்கேன் நல்ல பொண்ணா அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி வராங்கங்க. சாவித்திரி வந்து எதுக்கு நீங்கள் வெளியில் பொண்ணு தேடணும்னா அப்படின்னு சொல்லிட்டு, தாமரை நீ போய் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. தாமரையும் போயிட்டு ராஜாங்கம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மோகனா கேட்குறாங்க, என்ன சாவித்திரி எதுக்கு இப்போ தாமரையை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்ன, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே என் பொண்ணுக்கும் அந்த பிச்சைக்கார பையனுக்கும் வாழ்க்கையை இப்போ தானே நான் அத்து விட்டுட்டு வந்துட்டேன். ஆமாண்ணே நாங்களும் அவனை நம்பி ஏமாந்தது உண்மை தான். ஆனால் அவனை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறது, அதான் வெக்கா பிரிய முறிச்சு அவங்க வாழ்க்கையை அத்து விட்டு கூட்டு வந்துட்டேனே அப்படின்றாங்க. நாளைக்கு யார் யாரெல்லாம் போட்டி போட போகிறாங்கன்னு தெரியலங்க சேதுக்கு. ஐஷு அவங்களும் லிஸ்ட்டில் இருக்காங்க, தாமரையும் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் இதுக்கும் தாண்டி தமிழ்ச்செல்வி இவருக்கு விவாகரத்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற கதை தெரியல. அதனால் இந்த கதையை தெரிஞ்சுக்க ஆர்வமுடன் தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.